Unit 2 Optics Scattering of light. When sunlight enters the Earth atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called a scattering of light. Sunlight வந்து எர்த் அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும்போது ஆட்டம்ஸ் அண்டு கேஷியஸ் மாலிகுல்ஸில் இருக்குது. இந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரே வந்து இந்த ஆட்டம்ஸ்லேயும் மாலிகுல்ஸ்லேயும் படும் பொழுது அது பட்டு என்ன ஆகும், லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணும். ரிஃப்ராக்ட்னா அது லைட்டை வந்து பரப்போம். திஸ் இஸ் கால்டு ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். The particle which is scattering the light is called scatterer. ஒளி வந்து பார்ட்டிக்கலில் பட்டு எது ஒளியை பரப்புதோ அதுக்கு பேர் தான் ஸ்கேட்ரர். அது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு. இன்சிடென்ட் லைட் இதுதான் சன்லைட்டு. இது வந்து பார்ட்டிக்கலில் பட்டு லைட் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் ஸ்கேட்டர்டு லைட். திஸ் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். வென் எ பீம் ஆஃப் லைட் இன்டராக்ட்ஸ் with a constituent particle of the medium, it undergoes many kinds of scattering based on inertial and final energy of the light beam. Scattering can be classified as elastic scattering and inelastic scattering. அதாவது when a beam of light, அதாவது sunlight, that is incident light, அது வந்து பார்ட்டிகளில் பட்டு ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, அந்த லைட் வந்து ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜி. பார்ட்டிகளில் பட்டு ஸ்கேட்டர் ஆகிறது வந்து ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜி. இந்த இனர்ஷியல் பீம் ஆஃப் எனர்ஜிக்கும் ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜியும் வச்சு இட் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் டூ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அதாவது பேஸ்ட் ஆன் இனர்ஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம் ஸ்கேட்ரிங் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் elastic scattering and inelastic scattering. இப்போ elastic scattering, if the energy of the incident beam of light and the scattered beam of light are same, then it is called as elastic scattering. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சன்லைட் வந்து இன்சிடென்ட் பீம் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் இனர்ஷியல் பீம் ஆஃப் எனர்ஜி, அந்த பார்ட்டிக்கலில் பட்டு ஸ்கேட்டர்ட் ஆகிறது வந்து ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜி. ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் த ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட் ஆர் நாட் சேம். இப்போ இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்டும் அந்த இன்சிடென்ட் பீம் ஆஃப் எனர்ஜியும் ஃபைனல் பீம் ஆஃப் எனர்ஜியும் ரெண்டுமே சேமாக இல்லைன்னா அது வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த scatterer result in different types of scattering. They are Rayleigh scattering, Meese scattering, Tyndall scattering, Raman scattering. Next, Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். எர்த் அட்மாஸ்பியரில் ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது. சன்லைட் வந்து ஆட்டம்ஸ்லேயும் மாலிகுல்ஸ்லேயும் படும்போது அது என்ன ஆகும், பட்டு லைட்டை வந்து என்ன பண்ணும், ரிஃப்ராக்ட் பண்ணும், ஸ்கேட்டர்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்டு Rayleigh scattering. நெக்ஸ்ட்டு Rayleigh scattering law. Rayleigh scattering law state that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. இங்கே பாருங்கள், amount of scattering, that is S. இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அது வந்து வேவ் லென்த்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா, நியூமரேட்டரில் இருந்ததுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம். இப்போ லாம்டா பவர் 4 வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொன்னோம். த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங் எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் லாம்டா பவர் 4. According to this law, the shorter wavelength color are scattered much more than the longer wavelength color. ஷார்ட்டர் வேவ்லென்த் உள்ள கலர் வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ சன்லைட் வந்து வானம் வந்து ஏன் வந்து அந்த ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குது எப்படின்னு பார்க்க போகிறோம். when sunlight passes through the atmosphere, the blue color shorter wavelength is scattered to a greater extent. அதாவது ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து எதுக்கு இருக்குன்னா ப்ளூ கலர் இருக்குது.
அதனால தான் சன்லைட் வந்து என்ன ஆகுதுன்னா, சன்லைட் வந்து பாசஸ் த்ரூ த அட்மாஸ்பியர், த ப்ளூ கலர் ஸ்கேட்டர்ட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டெண்ட். ப்ளூ கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. எதை விட ரெட் கலருக்கு வந்து என்ன இருக்குது, லாங்கர் வேவ் லென்த்து. This scattering causes the sky to appear blue in color. Next, சன்செட்லேயும் சன்ரைஸ்லேயும் ஏன் வந்து ஸ்கை வந்து ரெட் கலராக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். At sunrise and sunset, the light ray from the sun have to travel a large distance in the atmosphere than at noon. இப்போ சன்லைட் வந்து இப்போ வந்து எர்த்துக்கு வரும்போது அதிக நேரம் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா, ப்ளூ கலர் வந்து என்னவாகும், அதிகமாக ஸ்கேட்டர்ட் ஆகிடும். அப்போ அந்த ப்ளூ கலர் வந்து என்ன ஆகிடும், அந்த வேவ் லென்த் எல்லாமே என்னது ஸ்கேட்டர்ட் அவே, அதனுடைய வேவ் லென்த் எல்லாமே போயிடும். ஸோ only the red light which get least scattered reaches us. அடுத்தது என்ன இருக்குன்னா, ரெட் லைட்டு, அது வந்து என்னதுன்னா லீஸ்ட்டாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ்லையும் சன்செட்லேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கை வந்து ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீ ஸ்கேட்ரிங் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். மீ ஸ்கேட்ரிங் டேக்ஸ் பிளேஸ் when the diameter of the scatterer is similar to or larger the wavelength of incident light. It is also an elastic scattering. The amount of scattering is independent of wavelength. இது வந்து it not depending upon the wavelength, it is independent of wavelength. Next, மீ scattering is caused by pollen, dust, smoke, water droplet and other particles in the lower portion of the atmosphere. The மீ scattering is responsible for the white appearances of the color. இப்போ வந்து ஸ்கையை வந்து, அதாவது க்ளவுடு வந்து ஏன் வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுடில் என்ன இருக்குது, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. இப்போ சன்லைட் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸில் படும் பொழுது அது வந்து என்னது 7 கலர்ஸ் ஆகும், 7 கலர்ஸாக ஸ்கேட்டர்ட் ஆகும். அப்போ அந்த லைட் அந்த 7 கலர்ஸும் என்ன ஆகுனா ஈக்குவலாக அது வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 7 கலர்ஸும் ஒன்று சேரும்போது இந்த 7 கலர்ஸும் நமக்கு என்ன ஆகும், ஒயிட் கலராக கொடுக்கும். அதனால தான் வந்து க்ளவுட் வந்து நமக்கு என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. when white light falls on the water drops, all the colors are equally scattered, which together form the white light. Next, tintal scattering. When a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. This is because the tiny dust particle present in the air of the room scattered the beam of light. This is an example of tintal scattering. இப்போ பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து இப்போ நம்ம விண்டோ திறந்த உடனே சன்லைட் வந்து நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும். அது என்ட்ரு ஆகும்போது அதில் அந்த சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறத பார்க்கலாம். இந்த சன்லைட் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலில் மூவ் ஆகி ஸ்கேட்டர்ட் ஆகும். அதுதான் வந்து என்னது tintal scattering. The scattering of light ray by the colloidal particles in the colloidal solution is called tintal scattering or tintal effect. இப்போ என்னென்னா colloidal particles, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் எடுத்துக்கிறோம், அது வந்து வாட்டரில் வந்து நம்ம கொண்டு போய் கரைக்கிறோம். இது வந்து colloidal particle-ன்றது வந்து சால்ட்டு, colloidal solution-ன்றது வந்து சால்ட்டும் என்னது வாட்டரும் கலந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இப்போ சன்லைட்டை வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு லைட்டை வந்து நம்ம அந்த அது வழியாக நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அந்த கொலைடல் சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது அந்த பக்கத்தில் என்ன ஆகும், லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். திஸ் இஸ் கால்டு tintal effect. Colloidal is a microscopically small substances that is equally dispersed throughout another material. Example, milk, ice cream, muddy water, smoke. Next, Raman scattering. When a parallel beam of monochromatic single colored light. Monochromatic light means sodium vapor lamp இருக்கு இல்லையா, அதாவது yellow light, that is
Monochromatic means single colored light, that is yellow light. When it passes through a gas or liquid or transparent solid, a part of light ray is scattered. அதில் பாஸ் பண்ணனா லைட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும். The scattered light contains some additional frequency other than the incident frequency. நம்ம சிங்கிள் லைட்டாக பாஸ் பண்ணுறோம்ல, அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை விட வெளியே வரக்கூடிய ஸ்கேட்டர்டாகி வெளியே வரக்கூடிய லைட்டில் வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து என்னவாகும், அடிஷ்னலாக இருக்கும். தட் இஸ் கால்டு Raman scattering or Raman effect. Raman scattering is defined as the interaction of the light ray with the particle of pure liquid or transparent solid which leads to a change in wavelength or frequency. The spectral line, இப்போ ஸ்பெக்ட்ரல் லைன் என்னென்னா லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்பொழுது அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வெளியே வருது இல்லையா, அதுதான் அந்த ஸ்கேட்டர்ட் ஆகி வரக்கூடிய லைட்டு தான் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன். The spectral line or having frequency equal to the incident ray frequency ஈக்குவலாக இருந்ததுன்னா that is Rayleigh line. And the spectral line which are having frequency other than the incident frequency, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா that is called Raman lines. The lines having frequency lower than the incident frequency, incident frequency ஓட லோயராக இருந்ததுன்னா that is called Stokes lines. And the line having frequency higher than the incident frequency is called anti-Stokes lines. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் லைட்டை விட ஃப்ரீக்குவன்சி வந்து ஹையராக இருந்துச்சுன்னா that is called anti-Stokes lines. Thank you.